ஹலோ நண்பா, வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஃபயர்போர்ட்ல இன்னைக்கு அபிஷியலா அவங்களோட வெப்சைட்ல மட்டும் லான்ச் பண்ண இந்த ஃபயர்போர்ட் நிஞ்சா பேட்டர்ன் இந்த ஸ்மார்ட் வாட்சை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இதை பொறுத்தவரை 7 கலர்ஸ்ல அவைலபிளா இருக்கு. 1500 ரூபாய்க்கு கோட் பண்ணிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் வாட்ச் பாத்தீங்கன்னா என்ன கான்செப்ட் லான்ச் பண்ணிருக்காங்கன்னா ஒரு டிரான்ஸ்பரண்டான டிசைன், டூயல் டோன் ஸ்ட்ராப் கான்செப்ட்ல கொண்டு வந்திருக்காங்க. ஆல் டைப் ஆஃப் சென்சர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. 7 டேஸ் பேட்டரி பேக்கப் இருக்கு. இந்த ஃபயர்போல்ட் மீதி ஸ்மார்ட் வாட்ச் மாதிரி கிடையாதுங்க. டிரான்ஸ்பரண்டான பேக் சைட் பில்ட் கொண்டு வந்திருக்காங்க. 2 ஸ்ட்ராப் கலர் கான்செப்ட்ல கொண்டு வந்திருக்காங்க. பாக்குறதுக்கே வேற லெவல்ல இருக்குன்னே சொல்லலாம். இது மாதிரி ஒரு கான்செப்ட்ல கொண்டு வந்த ஸ்மார்ட் வாட்ச் தான் இந்த பேட்டர்ன் ஸ்மார்ட் வாட்ச். இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல பாக்ஸ்குள்ள என்னென்ன கனெக்ட் எல்லாம் இருக்கு, இந்த ஸ்மார்ட் வாட்சோட டிசைன் எப்படி இருக்கு, என்னென்ன சென்சர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு டீடைலா பிரீஃபா இந்த வீடியோல பார்ப்போம். சோ இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி எப்பயும் போல நீங்க நம்ம சேனல் புதுசு மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல சோசியல் மீடியா பேஜஸ், வாட்ஸ்அப் குரூப் லிங்கும் இருக்கு. ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. லேட்டஸ்டான நியூஸ் வந்துகிட்டே இருக்கும். சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போவோம். இதுதான் ஃபயர்போல்ட் நிஞ்சா பேட்டர்ன் பாக்ஸ். இது ஒரு டிரான்ஸ்பரண்டான எடிஷன் சொல்லியிருக்காங்க. சோ மேல ஃபயர்போல்ட் நிஞ்சா பேட்டர்ன் மென்ஷன் பண்ணிருக்காங்க. அண்ட் பாட்டம்ல இந்த ஸ்மார்ட் வாட்சோட இமேஜ் அண்ட் மேட் இன் இந்தியன் மென்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த சைடு ஃபயர்போல்ட் அண்ட் இந்த சைடு இந்த ஸ்மார்ட் வாட்சோட ஹைலைட்டான விஷயங்கள். அண்ட் பாக்ஸ் பேக் சைடு எங்க மேனுஃபேக்சர் பண்ணது, இந்த ஸ்மார்ட் வாட்சோட ஹைலைட்டான விஷயங்கள், இந்த ஆப் டவுன்லோட் பண்றதுக்கு QR கோட் எல்லாமே மென்ஷன் பண்ணிருக்காங்க. அண்ட் பாட்டம்ல பாருங்களேன், இந்த ஸ்மார்ட் வாட்ச் iOS அண்ட் ஆண்ட்ராய்ட்ல சப்போர்ட் பண்ற ஆப்ஷன்ஸோட ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஸ்மார்ட் வாட்ச் மேல உள்ள அந்த ரேப்பரை முதல்ல நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம். ரிமூவ் பண்ணோடனே பாட்டம்ல ஓப்பனிங் கொண்டு வந்திருக்காங்க. சோ அதை ஓபன் பண்ணோடனே நம்மளுக்கு முதல் இந்த ஸ்மார்ட் வாட்ச் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க டாப்பர் லேயர்ல. அதை நம்ம தனியா எடுத்து வச்சிருவோம். அது பாட்டம்ல பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு போக்கோ பின்ஸ் உள்ள சார்ஜிங் கேபிள் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. 2 கார்டு கொடுத்திருக்காங்க. ஒரு கார்டு புக் மை ஷோவும், இன்னொரு கார்டு வாரண்டி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு, இந்த யூசர் மேனுவல் டவுன்லோட் பண்றதுக்கு QR கோடு இது மாதிரி சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. சோ தட் பாக்ஸ்க்குள்ள அவ்வளவுதான். சோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த ஃபயர்போல்ட் நிஞ்சா பேட்டர்ன் உள்ள ஒரு டிரான்ஸ்பரண்ட் எடிஷன்னே சொல்லிக்கலாம். பேக் சைட் பாருங்களேன், அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் டிரான்ஸ்பரண்டா இருக்கு. அதுதான் இந்த ஸ்மார்ட் வாட்சோட ஹைலைட்டான விஷயமும். இன்னொன்னு டூயல் ஸ்ட்ராப் கான்செப்ட் பாத்தீங்கன்னா, அந்த பக்கிள் டைப் ஒரு கலரும் பாட்டம்ல அந்த ஹோல் டைப் ஒரு கலரும், இது மாதிரி ஒரு கான்செப்ட்ல இந்த ஸ்மார்ட் வாட்ச் அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். இந்த ஸ்மார்ட் வாட்சோட மெயினான விஷயமே இந்த டிரான்ஸ்பரண்டான ஒரு எடிஷன். அதுதான் இந்த ஸ்மார்ட் வாட்சோட மெயின் கான்செப்ட்னே சொல்லிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் வாட்ச் பாத்தீங்கன்னா 7 கலர்ஸ் அவைலபிளா இருக்கு. அண்ட் இதோட பிரைசிங் 1500 ரூபாய்க்கு கோட் பண்ணிருக்காங்க. பையிங் லிங்க் கீழே கொடுக்குற செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த ஸ்மார்ட் வாட்ச் நீங்க பை பண்ணணும்னா அவங்களோட ஓன் வெப்சைட்ல மட்டும் தான் அவைலபிளா இருக்கு. ஃபயர்போல்ட் வெப்சைட்ல. மீதி இந்த அமேசான், பிளிப்கார்ட், மிந்த்ரா எதுலயுமே அவைலபிளா இருக்குல்ல. ஒருவேளை அமேசான், பிளிப்கார்ட்ல அவைலபிளா இருந்துச்சுன்னா அதோட லிங்க்கும் நான் கீழே அட்டாச் பண்ணி வரேன், இல்லைன்னா கமெண்ட் செக்ஷன்ல பின் பண்ணி வரேன். செக் அவுட் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் வாட்ச் டிசைன் ஃபேக்டர்ல இருந்து நம்ம பார்ப்போம். இங்க டிசைன் ஃபேக்டர் பாக்குறதுக்கு முன்னாடி இதோட வெயிட் வெறும் ஒரு 36 கிராம்ல கொண்டு வந்திருக்காங்க. மீதி ஸ்மார்ட் வாட்ச் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 40 கிராம்ஸ்ல இருக்கும். ஆனா அதையும் காட்டில ஒரு 4 கிராம் கம்மியா வெறும் ஒரு 36 கிராம்ல கொண்டு வந்திருக்காங்க. கையில எல்லாம் வியர் பண்ணோம்னா சுத்தமா ஒரு ஸ்மார்ட் வாட்ச் இருக்கிற ஃபீலிங்ஸே இல்ல. அது 2வது பட்சம் இருந்தாலும் இந்த ஸ்மார்ட் வாட்சோட மெயினான டிசைன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட் எடிஷன். சோ பேக் சைட் பாத்தீங்கன்னா அப்படியே டிரான்ஸ்பரண்டா தெரியும். மீதி ஸ்மார்ட் வாட்ச்ல இப்படி தெரியாது. நத்திங் போன்ல எடுத்துக்கோங்களேன், பேக் சைடு உள்ள பேனல்ஸ் தான் டிரான்ஸ்பரண்டா தெரியும். ஆனா இன்டீரியர் லேயர்ல உள்ள இந்த பேட்டரி அண்ட் அதோட போர்டு எதுவுமே தெரியாது. ஆனா இந்த ஸ்மார்ட் வாட்ச் எல்லாமே தெரியுதுங்க. பின்னாடி பாருங்களேன், இதோட பேட்டரி தெரியுது, போர்டு தெரியுது, அண்ட் நம்ம சார்ஜ் பண்ற போக்கோ பின்ஸ் இன்டீரியர் லேயரு 2-3 வயர்லாம் தெரியுது. சோ இது மாதிரி ஒரு கான்செப்ட்ல இதோட டிசைன் கொண்டு வந்திருக்காங்க. வேற லெவல்ல இருக்கு. பிளாஸ்டிக் தான், ஆனா நல்ல பிரீமியமான பிளாஸ்டிக்கா இருக்கு. கையில வியர் பண்ணும் போது எந்த ஒரு இரிட்டேட்டிங் ஃபீலிங்ஸ் இல்ல. அது போக இதோட ஸ்ட்ராப்மே இங்க சூப்பரா கொண்டு வந்திருக்காங்க. நீங்க கிரீன் கலர் எடுத்தாலும் லைட் கிரீன் அண்ட் திக் கிரீன், ப்ளூ எடுத்தா ஒரு லைட் ப்ளூ, ஒரு திக் ப்ளூ, பக்கிள் டைப்ல லைட் ப்ளூவும் கீழே அந்த ஹோல்ஸ் உள்ள இடத்துல திக்கர் ப்ளூ கொண்டு வந்திருக்காங்க. பாக்குறதுக்கு வேற லெவல்ல இருக்குன்னே சொல்லலாம். ஒரு நியூ லுக்கா இருக்கு. பாக்குறதுக்கு நிஜமா நியூ லுக். அண்ட் முன்னாடி டிஸ்பிளே ஒரு பிளாட்டான டிஸ்பிளே, ஒரு 1.83 இன்ச்ல TFT டிஸ்பிளே தான் கொண்டு வந்திருக்காங்க. இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு டிஸ்பிளே நல்ல ரெஸ்பான்சிபிளா இருக்கு. அண்ட் புஷபிள் பட்டன் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பட்டன் தான் கொடுத்திருக்காங்க. ரொட்டேட்டிங் குரோம் கிடையாது. ஓகேவா? இது மாதிரி ஒரு டிசைனோட அமைஞ்சிருக்கு. அண்ட் இந்த ஸ்ட்ராப் பாத்தீங்கன்னா ரிமூவபிள் ஸ்ட்ராப் தான். இந்த ஸ்ட்ராப் பிடிக்கலன்னா நம்மளுக்கு இந்த 2 கலர் பிடிக்கல, அதாவது பாக்குறதுக்கு எனக்கு கொஞ்சம் பிடிக்கலங்க அப்படின்னா தேர்ட் பார்ட்டி ஸ்ட்ராப் நம்ம யூஸ் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம். வேற லெவல்ல இருக்கு. இப்ப அதே மாதிரி பேக் சைட் டிசைன் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ளூ கலர்ல இருக்கு. அப்ப நீங்க என்ன கலர் சூஸ் பண்றீங்களோ ப்ளூ இருக்கும், கிரீன்னா கிரீன், ஒயிட்னா ஒயிட், இது மாதிரி உங்களுக்கு கலர்ஸும் பேக் சைட்ல சேஞ்ச் ஆகும். சோ இது மாதிரி ஒரு டிசைன், வெயிட் கம்மியா, டூயல் டோன் ஸ்ட்ராப் கான்செப்ட்ல டிரான்ஸ்பரண்டான ஒரு எடிஷன்ஸோட
ஃபர்ஸ்ட் டைம் இன்னைக்கு இந்த ஃபயர் போல்ட் இது மாதிரி ஒரு டிசைனோட அமைஞ்சிருக்கு இந்த ஸ்மார்ட் வாட்சை பொறுத்தளவு. அடுத்து இந்த ஸ்மார்ட் வாட்சோட டிஸ்பிளே பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ஸ்மார்ட் வாட்சோட டிஸ்பிளே 1.83 இன்ச்ல TFT LCD டிஸ்பிளே கொண்டு வந்திருக்காங்க. இது ஒரு HD+ டிஸ்பிளே தான். அண்ட் இதோட ரெசல்யூஷன் 240x284 பிக்சல்ல இந்த டிஸ்பிளே கொண்டு வந்திருக்காங்க. டிஸ்பிளே இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லாவே விசிபிளா இருக்கு. ஆட்டோ பிரைட்னஸ் கிடையாது, மேனுவல் பிரைட்னஸ் தான். என்னதே ஃபுல் பிரைட்னஸ் வச்சாலும் அவுட்டோர்ல நம்ம நோட்டிபிகேஷன் வர்றது, படிக்கிறது, இந்த இன்கமிங் கால் வரும்போது அட்டென்ட் பண்றது நல்லாவே இருக்கு. அது போக டச் சென்சிட்டிவ் சூப்பரா இருக்கு. அண்ட் கலர் ரீப்ரொடக்ஷன்ஸ் அக்யூரேட்டா இருக்கு. மல்டிபிள் வாட்ச் ஃபேசஸ் இதுல இன்பில்ட்டா கொண்டு வந்திருக்காங்க. ஓவரால் டச் சென்சிட்டிவ் அண்ட் டிஸ்பிளேயோட ரெஸ்பான்சிபிள் நல்லாவே கொண்டு வந்திருக்காங்க இந்த ஸ்மார்ட் வாட்சை பொறுத்தளவு. அடுத்து இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல என்னென்ன ஃபியூச்சர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க, என்னென்ன அசஸ்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்கன்னு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லிடுவோம். இந்த ஸ்மார்ட் வாட்ச் ரெகுலரா நீங்க ஃபயர் போர்ட்ல பாக்குற மாதிரி தான் கொண்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் மேல இருந்து ஸ்வைப் பண்ணீங்கன்னா பேட்டரி பர்சன்டேஜ் எவ்வளவு இருக்கு, டேட் டைம் கனெக்டிவிட்டி இருக்கா இல்லையா, அண்ட் பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்றதுக்கு அந்த கால் அண்ட் செட்டிங்ஸ் இது மாதிரி விஷயங்கள் கொடுத்திருக்காங்க. அண்ட் ரைட்ல இருந்து ஸ்வைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபேவரட், அதாவது உங்களுக்கு டே டு டே ஆக்டிவிட்டிஸ், ஸ்லீப், ஹார்ட் ரேட் சென்சர் இது மாதிரி விஷயங்கள் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நம்மளால ஆட் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம். அண்ட் வெதர் ரிப்போர்ட் இது மாதிரி விஷயங்கள் நம்மளால அசஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் லெஃப்ட்ல இருந்து ஸ்வைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லாஸ்டா நம்ம யூஸ் பண்ண ஆப்ஸ் அண்ட் வெதர் ரிப்போர்ட், டைம், டேட் இது மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு அசஸ் பண்றது கொடுத்திருக்காங்க. அண்ட் பாட்டம்ல இருந்து ஸ்வைப் பண்ணீங்கன்னா நோட்டிபிகேஷன், அந்த நோட்டிபிகேஷன் நம்மளோட வாட்ஸ்அப் மெசேஜஸ் அண்ட் SMS மெசேஜஸ் எல்லாமே நம்ம இது மூலமா அசஸ் பண்ணிக்கணும், ரிப்ளை பண்ணிக்க முடியாது. ஓகேவா? நெக்ஸ்ட் மெனுக்குள்ள போறது எப்படி? மெனுக்குள்ள போறது பாக்குறதுக்கு முன்னாடி இந்த பட்டன், அதாவது உங்களுக்கு ஒரே ஒரு புஷபிள் பட்டன் கொடுத்திருக்காங்க. ரொட்டேட்டிங் க்ரோம் கிடையாது, ஆன் ஆஃப் இதுக்கு தான் கொடுத்திருக்காங்க. அண்ட் பேக் வரணும்னா இந்த பட்டனை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். லெஃப்ட்ல இருந்து நம்ம 2 வட்டம் ஸ்வைப் பண்ணோம்னா மெனுக்குள்ள போயிருது. மெனுக்குள்ள போனோடனே எப்பயும் போலதான் உங்களுக்கு இந்த ஆக்டிவிட்டிஸ் கொடுத்திருக்காங்க. நம்ம ஒரு டே டு டே எவ்வளவு நடந்திருக்கோம் இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம டேட்டாவை கலெக்ட் பண்ணிக்கிறது. அடுத்து ஸ்லீப், ஹார்ட் ரேட், போன் கால்ஸ் அண்ட் எக்ஸசைஸ்ல 120+ ஸ்போர்ட்ஸ் மோட் கொடுத்திருக்காங்க. அண்ட் கஸ்டமைஸும் ஆப்ஷன்ஸ் இருக்கு. அண்ட் அந்த எக்ஸசைஸோட ரெக்கார்டும் நம்மளால கனெக்ட் பண்றதுக்கு, அந்த டேட்டாவை கலெக்ட் பண்றதுக்கு ஆப்ஷன்ஸ் இங்க கொடுத்திருக்காங்க. அது போக இந்த SpO2, ஸ்ட்ரெஸ், வெதர், மெசேஜ், கேமரா கண்ட்ரோல், மியூசிக் கண்ட்ரோல், ரிலாக்சேஷன்ஸ் அண்ட் AI வாய்ஸ் அசிஸ்டன்ஸும் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் டைமர் இருக்கு, அலாரம் இருக்கு, ஸ்டாப் வாட்ச் கொடுத்திருக்காங்க. அண்ட் சைக்கிள் ட்ராக்கிங் ஃபீமேலுக்காக கொண்டு வந்திருக்காங்க. பிளாஷ் லைட் இருக்கு, வேர்ல்டு கிளாக் இருக்கு, ஃபைண்ட் மை போன் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. அண்ட் கால்குலேட்டர் இருக்கு, கேம்ஸ் கொடுத்திருக்காங்க. ஸோ கேம்ஸ் ஒரே ஒரு கேம் தான் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஃபைனலா செட்டிங்ஸ்குள்ள போயிட்டோம்னா ஃபர்ஸ்ட் ஒருத்தனே டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. அதுல பிரைட்னஸ் இருக்கு, ஸோ பிரைட்னஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இது மாதிரி விஷயங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து ஸ்லீப் அண்ட் வாட்ச் ஃபேசஸ் மல்டிபிள் வாட்ச் ஃபேசஸ் இருக்கு. ஸோ எது வேணாலும் நம்மளால அசஸ் பண்ணிக்கிற ஆப்ஷன்ஸ் இங்க கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் மெனு வியூஸ்ல ஒரு 2-3 மெனுஸ் கொடுத்திருக்காங்க. இல்ல ஹனி ஹோம் ப்ரொவைபிளா இருக்கு. அண்ட் ஃபைனலா விஸ்ட் ரைஸ், இது வேணுமா வேண்டாமா, ஆன் ஆஃப் இது மாதிரி விஷயங்களும் நம்மளால பண்ணிக்க முடியும். அண்ட் வைப்ரேட் அண்ட் ரிங் வேணுமா வேண்டாமா, ஆஃப் பண்றது, எவ்வளவு வைப்ரேட் வேணும் இது மாதிரி விஷயங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். டூ நாட் டிஸ்டர்ப் மோடு அவைலபிளா இருக்கு. லோ பவர் மோடும் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் போன்ஸ் அண்ட் செட்டிங்ஸ்ல போனோம்னா ரீசெட், பவர் ஆஃப், ரீசெட் இது மாதிரி கொடுத்திருக்காங்க. அண்ட் ஃபைனல் அபவுட் ஆப்போட டவுன்லோட் பண்றதுக்கு இங்க ஆப்போட QR கோடும் கொடுத்திருக்காங்க. இதோட விசன், அதாவது உள்ளுக்குள்ள என்ன விசன்ல இருக்குன்னு நம்ம பாத்துக்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸோட நிறைய சென்சார்ஸ் கவர் பண்ணிட்டு இந்த கால்குலேட்டர், ஃபைண்ட் மை போன், வேர்ல்டு கிளாக் இது மாதிரி விஷயங்களோடையும் இங்க சென்சார் வைஸா இருக்கட்டும் அண்ட் உள்ளுக்குள்ள டேட்டா அசஸ் பண்றதுக்கும் சூப்பரா எடுத்து வந்திருக்காங்க. ரெகுலரான ஒரு ஃபயர் போர்ட்ல என்னென்ன விஷயங்கள் இருக்குமோ எல்லாமே இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல கவர் பண்ணது ஒரு மேஜர் பிளஸ் பாயிண்டா இருக்குன்னே சொல்லலாம். அடுத்து இந்த ஸ்மார்ட் வாட்சோட ஆப்போட இன்டர்ஃபேஸ், ஆப் பாத்தீங்கன்னா பிளே ஸ்டோர், iOS அவைலபிளா இருக்கு. டாஃபிட் ஆப், இந்த ஆப் பாத்துட்டீங்கன்னா ஈஸியான பேரிங் ஸ்டெப் தான். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஸ்மார்ட் வாட்ச் நம்ம போனோட பேர் பண்ணிடணும். பேர் பண்ணோடனே கீழே ஒரு 4 கேட்லாக் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கேட்லாக் பாத்துட்டீங்கன்னா நம்ம டே டு டே லைஃப்ல இந்த ஹார்ட் ரேட் சென்சார், SpO2 சென்சார் இது மாதிரி விஷயங்களை அசஸ் பண்ணி அந்த ஒரு டேட்டாவை கலெக்ட் பண்றது கொண்டு வந்திருக்காங்க. செகண்டரி காலம் நம்ம எங்கெங்கெல்லாம் போயிருக்கோம் இது மாதிரி விஷயங்களை அசஸ் பண்றதுக்கு உங்களுக்கு அந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. தேர்ட் கேட்லாக் பாத்தீங்கன்னா இதுதான் மெயினான விஷயம். இதுல நம்மளோட ஸ்மார்ட் வாட்சோட பேட்டரி பர்சன்டேஜ் இருக்கும். நம்மளோட நோட்டிபிகேஷன் அசஸ் பண்றதுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்திருப்பாங்க. அண்ட் வாட்ச் கேலரிக்குள்ள போய் நம்மளோட வாட்ச் ஃபேஸஸை கஸ்டமைஸ் பண்றதுக்கும் இந்த தேர்ட் காலம் தான். அண்ட் ஃபைனல் காலத்துக்குள்ள போயிட்டீங்கன்னா நம்மளோட டேட்டா, அதாவது நம்மளோட பர்சனல் டேட்டாவை அசஸ் பண்றதுக்கு அங்க ஃபைனல் காலம். அந்த ஃபர்ஸ்ட் காலமும் அண்ட் தேர்ட் காலம் தான் ஒரு முக்கியமான விஷயம். ஸோ வாட்ச் ஃபேஸஸ் பொறுத்தவரை மல்டிபிள் வாட்ச் ஃபேஸஸ் கொடுத்திருக்காங்க. அண்ட் டிஃபால்ட்டா நம்மளோட வாட்ச்லயுமே ஒரு 7 வால்பேப்பர் நம்மளால அசஸ் பண்ணிக்கிறது இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்டா இருக்கு. ஸோ இது மாதிரி ஒரு ஆப்போட இன்டர்ஃபேஸ் ரெகுலரான டாஃபிட் ஆப் எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இங்க இருக்கு இந்த ஸ்மார்ட் வாட்சை பொறுத்தளவு. அடுத்து இந்த ஸ்மார்ட் வாட்சோட ப்ளூடூத் காலிங் ஃபெசிலிட்டிஸ், இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல இன்பில்ட் மைக் அண்ட் ஸ்பீக்கருமே கொண்டு வந்திருக்காங்க. ஸ்பீக்கர் பாத்தீங்கன்னா பாட்டம்ல இந்த சென்சார் கீழே உங்களுக்கு ஒரு லெஃப்ட் சைட்ல கொண்டு வந்திருக்காங்க. மைக் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடு டாப்ல கொண்டு வந்திருக்காங்க. இது மாதிரி ஸ்பீக்கர்ஸ் அண்ட் மைக் இருக்கு.
இந்த ஸ்மார்ட் வாட்ச் பாத்தீங்கன்னா 20 கான்டாக்ட் சிங்க் பண்ணி வச்சுக்கலாம். அது ஆப் மூலமா தான் பண்ணிக்கிற முடியும். இந்த ஸ்மார்ட் வாட்சோட மைக் அண்ட் ஸ்பீக்கர் ஒரு ரெஸ்பான்சிபிள் சூப்பராகவே இருக்கு. ஒரு நாய்ஸஸே இல்லாத ஏரியால நம்மளோட கம்யூனிகேஷனை வந்து நல்லாவே கன்வெர்ட் பண்ணிக்கிற முடியுது. ஒரு நாய்ஸ் ஏரியாக்குள்ள நம்ம உட்காந்து பேசினாலும் ஒரு 50 to 70% வரைக்கும் ஓரளவுக்கு டீசென்டான ரெஸ்பான்சிபிளான ஒரு மைக் அண்ட் ஸ்பீக்கர் இங்க கொடுத்தது இன்னொரு மேஜர் ப்ளஸ் பாயிண்ட் அமைஞ்சிருக்கு. ஸோ டைலிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, ரீசன்ஸ் கால் பண்ணிக்கலாம் அண்ட் நம்மளோட கால் ஹிஸ்டரியும் அசஸ் பண்ணிக்கிற மாதிரி இங்க கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது மாதிரி ஒரு ப்ளூடூத் காலிங் ஃபெசிலிட்டிஸ் ரெகுலரா ஸ்மார்ட் வாட்ச்ல எப்படி இருக்கும் அது மாதிரி தான் கொண்டு வந்திருக்காங்க இந்த ஸ்மார்ட் வாட்சை பொறுத்தளவு. அடுத்து நம்ம இங்க பார்க்க போறது பேட்டரியோட டியூரபிள் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ஸ்மார்ட் வாட்சை பாத்தீங்கன்னா பிராண்டோட கிளைம் 7 days பேட்டரி பேக்கப். பட் ஆனா ரியல் வேர்ல்ட்ல பொறுத்தளவு ஒரு 4 to 5 days வருது பேட்டரி. அதாவது ஸ்மார்ட் வாட்சையும் நம்மளோட ஸ்மார்ட் வாட்சும் டிபிக்கலா நம்ம யூஸ் பண்ணும் பட்சத்தில் ஓகேவா 4 to 5 days இதே ஒரு நல்ல பேட்டரி பேக்கப். அண்ட் நீங்க சார்ஜ் பண்றதுக்கு 1 hour இருக்குது 0 to 100 ரீச் ஆகிறதுக்கு. இங்க போக்கோ பின் சப்போர்ட் தான் கொடுத்துருக்காங்க, வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் கிடையாது. ஓவரால் சார்ஜிங்கை பொறுத்தளவு ஸ்பீட் 1 hour ஓகே, இருந்தாலும் பேட்டரியோட டியூரபிளும் என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிருச்சு. 4 to 5 days ஒரு ஸ்மார்ட் வாட்ச் வருது, அது ஒரு பட்ஜெட் செக்மெண்ட் வெறும் ஒரு 1500 ஒரு ஸ்மார்ட் வாட்ச்ல வருது மேஜர் பிளஸ் பாயிண்ட் அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம் இந்த ஸ்மார்ட் வாட்சை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனல் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபயர் போல்ட் நிஞ்சா பேட்டன் டிரான்ஸ்பரண்ட் எடிஷன். ஸோ இந்த ஸ்மார்ட் வாட்ச் பாத்தீங்கன்னா ஒரு 7 colors 1500 கோட் பண்ணிருக்காங்க. அமேசான்ல கிடையாது, பிளிப்கார்ட்லயும் கிடையாது, அவங்களோட ஃபயர் போல்ட்டோட ஓன் வெப்சைட்ல மட்டும் தான் அவைபிளா இருக்கு. லிங்க் கீழே கொடுக்குற செக் அவுட் பண்ணி பாருங்க. ஒருவேளை பிளிப்கார்ட்ல அமேசான்ல அவைபிளா இருந்துச்சுன்னா அதோட லிங்க் கீழே கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த ஸ்மார்ட் வாட்ச் கொடுக்குற காசுக்கு ஒர்த்தபிளா இருக்கு. அதுவும் ரெகுலரான ஒரு டிசைன் மாதிரி இல்லாம ஒரு புது லுக்ல, அதாவது டிரான்ஸ்பரண்டியா பின்னாடி என்னென்ன விஷயங்கள் இருக்கு அண்ட் டூயல் ஸ்டாப் கான்செப்ட் அண்ட் சென்சார் வைஸ் எல்லாமே கவர் பண்ணிட்டு நல்ல ஒரு கால் குவாலிட்டி, நல்ல ஒரு பேட்டரி பேக்கப்போட இந்த ஸ்மார்ட் வாட்ச் அமைஞ்சது இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்ட் அமைஞ்சிருக்குங்க. அதுல இருந்து ஒரு மாற்று கருத்து கிடையாது. கொடுக்குற காசுக்கு ஒர்த்தபிளா நல்ல ஒரு டிசைன் ஃபேக்டரோட ஒரு சூப்பரான அவுட்ஃபிட்டோட அண்ட் வெறும் ஒரு 40 கிராம்ஸ்குள்ள, இதோட வெயிட் வெறும் ஒரு 37 கிராம்ஸ்குள்ள வந்தது இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்ட். அதை காட்டிலும் இந்த ஸ்மார்ட் வாட்சோட வெயிட் வெறும் ஒரு 36 கிராம்ல வந்தது இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்ட் அமைஞ்சிருக்கு. அப்ப இந்த ஃபயர் போல்ட் நிஞ்சா பேட்டன் ஸ்மார்ட் வாட்ச் கொடுக்குற ஒவ்வொரு காசுக்கும் ஒர்த்தபிளான ஒரு எக்ஸ்பீரியன்ஸோட தான் இங்க டெலிவரி பண்ணியிருக்காங்க ஃபயர் போல்ட் சைட்ல இருந்து. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்மார்ட் வாட்சை பத்தி எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் இந்த வீடியோ மூலமா நான் பேசியிருக்கேன். இதுல டவுட்ஸ் எப்பயும் போல கமெண்ட்ஸ் செல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மொத்தம் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.